அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, இதுவரை யாரும் உங்களுக்கு சொல்லித்தராத ஒரு ரகசியத்தை சொல்லித்தரப் போகின்றேன். நீங்கள் கேட்ட வரத்தை திருச்செந்தூர் முருகப்பெருமானிடமிருந்து பெற ஒரு அற்புதமான வழிபாடு, ஒரு அற்புதமான ரகசியம். ஆடியோவை கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான ஆன்மீக சிவசொந்தங்களே, நீங்கள் கவலையாக இருப்பதற்கு காரணத்தை தேடாதீர்கள். நீங்கள் கவலையாக இருப்பதற்கு காரணத்தை தேடாதீர்கள். ஏனென்றால் இங்கு சந்தோஷமாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு, வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. கவலையாக இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு கவலையில் தோய்ந்து வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானிடமிருந்து வரத்தை பெறும் ஒரு அற்புதமான சூட்சமம். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் வேண்டிக் கொள்ளுங்கள், அது உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி. திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து என்ன வேணால் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நான் சொல்கிறத செய்யுங்க. அப்படியே நான் சொல்கிற நாளில் அப்படியே நீங்கள் செய்து அதன் பிறகு திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் சாமி பாருங்க. நிச்சயமா நீங்க கேட்டது அடுத்த சில மாசத்தில் கிடைக்கும். ஒரு அருமையான சூட்சமம். அதற்கு முன்பாக ஒரு அருமையான தகவலை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அன்பானவர்களே, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எந்த இடத்துல இருக்கணும், எந்த திசையில இருக்கணும், எந்த மூலையில இருக்கணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் இருக்கக்கூடாது, சமையலறையிலிருந்து நீங்கள் படுக்கும் படுக்கை அறையிலிருந்து வீட்டின் மையப்பகுதி, பூஜை அறை, இப்படி எல்லா இடத்துக்கும் வாஸ்து குறிப்புகள் இருக்கு. எனது சகோதர சகோதரிகளுக்காக தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு வாட்ஸ்அப் பயிற்சியை தொடங்குறேன். அந்த வாட்ஸ்அப் பயிற்சியில் 60 வாஸ்து குறிப்புகளை சொல்லித்தரப்போறேன். ஒரே நோக்கம், உங்க வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கக்கூடாது. இந்த பொருள்லாம் எங்க வைக்கணுங்கிறத மிக எளிமையான தமிழ் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். இந்த பயிற்சிக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன். திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நான் சொல்றதை முதல்ல செய்யணும். உங்க வீட்டில் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள பூஜை அறையில் முருகப்பெருமானை நினைத்து நெய் தீபம் ஒன்று வடக்கு திசை நோக்கி ஏற்றி ஒரு டம்ளர் காய்ச்சாத பால் வைத்து அதற்கு பக்கத்திலேயே ஒரு மஞ்சள் துணி வச்சிருங்க. 11 நாணயங்கள் எடுத்து வச்சிருங்க. அது 1 ரூபாய் நாணயமோ, 5 ரூபாய் நாணயமோ, அல்லது வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்க நாட்டு நாணயமோ, 11 நாணயங்கள் எடுத்து வச்சிடணும். 11 நாணயங்களை எடுத்து வச்சுட்டு தூபதீபம் காட்டிட்டு உங்களது பிரார்த்தனையை திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து முதல்ல அங்கே பிரார்த்தனையை வைங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே, சுவாமி எனக்கு இது நடக்கணும், சுவாமி எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை, பிரார்த்தனை, ஏக்கம், இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் பிரார்த்தனையை மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு 108 முறை சொல்லுங்கள். பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு அதன் பிறகு 108 முறை ஓம் சரவண பவன் சொல்லிட்டு சுவாமிக்கு தூபதீபம் காட்டிட்டு அந்த 11 நாணயத்தையும் அந்த மஞ்சள் துணியில் வைத்து மஞ்சள் நூல் வைத்து ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதை பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள். உங்கள் வீட்டில் முருகப்பெருமானை சிலை, வேல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு முன்பாக கூட அதை வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் உங்களது அடுத்த கட்ட பணியை பார்க்க போகலாம். அந்த பால் வச்சிங்களா, அதை எடுத்து நெய்வேத்தியமாக நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், காய்ச்சியும் கொடுக்கலாம், அப்படியே கொடுக்கலாம். அது உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சுருங்க. வெள்ளிக்கிழமை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது இந்த பிரார்த்தனை நடக்கணும் இல்லையா, முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் ஆலயத்துக்கு போகணும். அதுவும் என்னைக்கு போகணும் தெரியுமா? அதுவும் வெள்ளிக்கிழமை தான் போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் வரத்தை வாங்கணும்னா இது ஒரு சூட்சமம். உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை 11 நாணயங்களை மஞ்சள் துணியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஓம் சரவணபவ என்று 108 முறை சொல்லி முடித்து அந்த மஞ்சள் துணியில் அந்த நாணயத்தை சுற்றி மஞ்சள் நூலில் கட்டி பூஜையில் வச்சிருங்க. அடுத்த வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையே போங்கன்னு நான் சொல்லலை, அன்னைக்கே போங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஒருவேளை இந்த ஆடியோவை திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த ஆடியோ நீங்கள் கேட்கறதா இருந்தால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் பிரார்த்தனை பண்ணிட்டு அப்போவே கூட எடுத்துகிட்டு போங்க. நான் வேணான்னு சொல்லலை, உங்கள் சூழல் தான். சரியா? மற்றவர்கள், மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க, நீங்கள் அடுத்து எப்போ வெள்ளிக்கிழமை உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கோ, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையே போகணுன்னு அவசியம் கிடையாது. எப்போ போக வாய்ப்பு இருக்கோ வெள்ளிக்கிழமை நாளில் திருச்செந்தூருக்கு போங்க. போயிட்டு கடலை நீராடிட்டு, நாளைக்கு நல்ல நீராடிட்டு முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனத்தை பார்த்து விட்டு
அந்த நாணயத்தை உண்டியில் சேர்க்கணும். தரிசனத்தை பார்த்துட்டு தான் உண்டியில் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 5 to 10 நிமிடம் ஆலயத்தில் அமர்ந்துட்டு வழக்கம் போல் நீங்கள் உங்களது அடுத்த கட்ட பயணம், நீங்கள் வேறு ஏதாவது கோயிலுக்கு போகிறாலும் போகலாம், அல்லது வேறு வீட்டுக்கு வரனாலும் வரலாம். அப்படி வர வழியில் ஒரு 3 பேத்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்துடுங்க. இது ஒரு அற்புதமான சூட்சமாக. இதை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு உறுதி சொல்கிறேன், இதை செஞ்சு எனக்கு இந்த காரியம் நடக்கலைன்னு உங்களால் சொல்லவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையை வச்சுட்டு நாணயத்தை முடிச்சு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அந்த நாணயத்தை போய் சேர்க்கணும். செஞ்சு பாருங்கள், நீங்கள் கேட்ட வரத்தை திருச்செந்தூர் முருகப்பெருமான் தருவார். அன்பு சொந்தங்களே, முருகப்பெருமானிடம் கேட்ட வரத்தை வாங்கும் ஒரு அருமையான சூட்சமாக இந்த மாதிரி நிறைய சூட்சமாக இருக்குது. ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு சூட்சம் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் இதை பற்றி நான் பேசுகிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனையும் தீர்க்க 48 நாள் பணவசிய தவம் என்ற ஒரு அற்புதமான தவத்தை இப்பொழுது தந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், உணவு கட்டுப்பாடு, உடை கட்டுப்பாடு, இல்லற கட்டுப்பாடு என்று எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அனைவரும், மாதவிலக்கு கட்டுப்பாடு உட்பட எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அனைவரும் இதை செய்யலாம். விருப்பம் இருக்கிறவங்க என்னை வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க, அதனுடைய விவரத்தை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.